வெண்டைக்காய் பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு 2 நாளாவது நம்ம எடுத்துக்கணும் அதை. இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம கேஸை பற்ற வச்சுக்கலாங்க. கடாய் அடுப்பு மேலே வச்சிட்டோம். கடாய் நல்லா சூடேறட்டுங்க. நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணுறப்போ பொடியாக கட் பண்ணுங்க. நம்ம தண்ணியெல்லாம் விடாத நம்ம செய்ய போகிறோம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் இருந்தால் போதும். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். இப்போது ஒரு 4 மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். 1/2 கிலோ வெண்டைக்காய்க்குங்க. ஒரு வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நீளவாக்கில் கட் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா செவந்து நேரத்துக்கு வரட்டும் வெங்காயம் நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிடலாம். அதை போட்டு நல்லா அந்த மேல் தோல் வேண்டி போகிற அளவுக்கு வதக்கிட்டோம். இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு கொஞ்ச நேரம் அந்த வாசனை போவாங்காட்டி வதக்குங்க. வதக்கியாச்சு. நல்லா வதங்கிச்சு பாருங்கள். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது கறிவேப்பிலை போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. சால்ட்டு போட்டு நல்லா தடவிக்கலாம். நம்ம நல்லா வதங்கட்டாது. நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. அது பொடியாக கட் பண்ணி வச்சு பாருங்கள் வெண்டைக்காய். அதை அப்படியே லேசாக போட்டு தழுவிங்க. இது போல் கட் பண்ணுங்க. உங்களுக்கு கேஸும் மிச்சமாகும். ஒரு 5 நிமிஷத்துலேயே பொரியல் ரெடிங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா அந்த தக்காளி வெங்காயம் மிளகாய் எல்லாம் வதக்கி வச்சுக்கோங்கள. அதோடு சேர்த்து இந்த வெண்டைக்காயை நல்லா அந்த பிசுப்பு மாதிரி வருங்க. அந்த பிசுப்பு போகிற வழியே வதக்குங்க. இது போல் செஞ்சு கொடுங்க. பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இது போல் பொரியல் செஞ்சோம்னா பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸு கூட போட்டு சாதம் போட்டு கலாரி கொடுத்தோம்னா பசங்க காய் வேஸ்ட் பண்ணாத சாப்பிட்டு வருவாங்க. நல்லா அது பாருங்கள் எப்படி கொஞ்சம் பிசுப்பெல்லாம் தெரியுது. அது தொழுகினே இருந்தோம்னா அந்த பிசுப்பு போய் ஒரு 5 நிமிஷம் தொழிய விடுங்க. சுத்தமாக அந்த காயும் வெந்து போகும். நமக்கு அந்த பிசுப்பும் போயிடும். பாருங்கள் நல்லா காய் வெந்து போச்சு. இப்போது இது நாங்கள் சாதத்துக்கு சாம்பார் கட்சிக்கு செஞ்சுக்கிறோம். லஞ்சு பாக்ஸுக்கு இது செஞ்சு நீங்கள் சாதம் போட்டு கலாரி கொடுங்க. பசங்க மிச்சமே சாதம் எடுத்துன்னு வர மாட்டாங்க. பாருங்கள் நீங்கள் ஒன்றாலும் டேஸ்டான வெண்டைக்காய் பொரியல் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது முக்கியமாக லஞ்சு பாக்ஸுக்கு செய்யுங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.